வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். டிவிஏ டிவிஏ டிவிஏ. தடைகளை தாண்டி படிகளாய் மாற்றி வெற்றி பெறுவோம். விண்ணை முட்டும் வெற்றி, தோல்வி இல்லை என்று முன்னேற்றம். டிவிஏ டிவிஏ டிவிஏ. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். வானை தொடுவோம், பாரம்பரியம் காப்போம். டிவியினுடைய யூடியூப் சேனல் நேயர்களுக்கும், டிவியினுடைய பொறுப்பாளர்களுக்கும், டிவியினுடைய உறுப்பினர்களுக்கும் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள உண்மையான பாரம்பரிய மருத்துவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த டிவி ட்ரெடிஷனல் வைத்தியர்கள் அலைன்ஸ் கூட்டமைப்பினுடைய தலைவர் மட்டம் வைத்தியர் முகமது மீரான் பேசுகிறேன். இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு 8 வீடியோ வெளியிட்டா பாரம்பரிய மருத்துவர்களுக்கு அங்கீகாரம் சம்பந்தமாக பல விளக்கங்களை சொல்லியிருக்கிறோம். இதில் கேள்வி கேட்க விரும்புகிறவர்கள் தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதில் எந்த கேள்விக்கும் நாங்கள் வீடியோ மூலமாக பதிலளிக்கிறோம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், போன வீடியோக்களில் சங்கங்கள் மருத்துவ சங்கங்கள் அறிவு கேட்டு போராட்டங்கள் நடத்துகிறார்கள், நீதிமன்றங்களுக்கு செல்லுகிறார்கள் என்று சொன்னோம். ஐஎன்டிசி நம்முடைய வெங்கடாசலம் ஐயா அவர்கள் கூட நீதிமன்றத்தில் போய் தடுப்பாணை பெற்றார்கள், அதாவது ஸ்டே வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி 2011 நம்ம நாகர்கோயிலில் டாக்டர் செல்வம் அப்படிங்கிறவர் ஒரு சங்கம் வச்சிருந்தார். இந்த சங்கத்துக்கு பேரு ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் பிராக்டிஷனர் அசோசியேஷன் அப்படிங்கிறது. இதுல இருந்து ஒரு வழக்கை ஹைகோர்ட்ல போட்டார். ஹைகோர்ட்ல போட்டு மாலை மலர்ல அது மீஷாக்குள்ள வந்திருக்கு பாருங்க. மீஷாக்குள்ள மாற்று முறை மருத்துவர்களுக்கு போலீசார் தொல்லை கொடுக்கக்கூடாது ஹைகோர்ட் உத்தரவு. ஸ்டே வாங்கியிருக்காரு. இந்த ஸ்டே ஆர்டர் காப்பி எல்லாமே அவர் கோர்ட் ஆர்டர் எல்லாமே அவர் கொடுத்துருக்காரு. எல்லாமே கொடுத்துருக்காரு. மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட் WP MD நம்பர் 21/628 ஆஃப் 2018. இதுல ஜட்ஜ்மெண்ட். அவர் வாதி, பிரதிவாதி செக்ரட்டரி நியூ டெல்லி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், இந்த மாதிரி அவர் ஜெனரல் போலீஸ், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எல்லாரும் எதிர்மனுதாரர்களா சேர்த்து போட்டிருக்காரு. இதுல அவங்க நீதிமன்றத்தில் அவருக்கு கொடுத்த என்ன கொடுத்துருக்காருன்னா, மாற்று முறை மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் செல்வம் மதுரை ஹைகோர்ட் கிளையில் மருத்துவ தொழில் பாதுகாப்பு கருதி மனு தாக்கல் செய்தார். எங்கள் சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்ட சங்கம் ஆகும். எங்கள் சங்க உறுப்பினர்கள் சித்தா, ஆயுர்வேதம், யுனானி மற்றும் ஹோமியோபதி மத்திய அரசு சுற்றறிக்கையின்படி அலோபதி மருத்துவம் செய்து வருகிறார்கள். அன்னைக்கு இருந்துச்சு சுற்றறிக்கை. CMSCDன்னு ஒன்று வச்சிருந்தாங்க. அதாவது மருத்துவர் இல்லாத பிரதேசங்கள்ல, கிராமங்கள்ல CMSCDன்னு ஒன்று கொடுத்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு இது இப்ப ஒரு இந்த செய்தி 2011 15/1/2011 செவ்வாய்க்கிழமை நாகர்கோவில் பேப்பர்ல வந்திருக்கு. சரிங்களா? இப்ப இவரே சொல்றாரு, எங்க சங்கத்துல அலோபதி பண்றவங்க இருக்காங்கன்னு சொல்றாரு. இதைதான் நம்ம போன வீடியோக்களை சொன்னா, பாரம்பரிய மருத்துவ சங்கங்கள்ல அலோபதி மருத்துவம் படிக்காமல், பட்டம் பெறாமல், அனுபவ அடிப்படையில அலோபதி மருத்துவம் பார்க்கறவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இப்ப நம்மளுடைய இயக்கம் அலோபதி மருத்துவம் பார்க்கறவங்களும் கிடையாது, வெறும் சித்த மருத்துவர்களும் கிடையாது. அந்த பஸ்பம், செந்தூரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பஸ்பம், செந்தூரம், சுண்ணம், அந்த மாதிரிலாம். இப்ப இந்த மூலிகை மருத்துவத்துக்கும் கடைச்சரக்கு மூலிகை மருத்துவம் பார்க்கறோம் இல்லையா, நம்மளுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
சுண்ணம், பஸ்பம், செந்தூரம் எல்லாம் எடுத்தா ஆங்கில மருந்துகள் உடன் சேர்த்து எடுக்க முடியாது. சுண்ணம்லாம் கொடுத்தா அலோபதி மருந்து விட்டுறணும். சரி, இன்னைக்கு என்ன நிலைமை போயிட்டு இருக்கு மக்களையும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும்ல. அதாவது நம்ம நாடி பார்க்கிறோம், வைத்தியம் பார்க்கிறோம், ரைட்டு நோய் பார்க்கிறோம், ரைட்டு. மக்கள் மனநிலைகள் என்ன அதையும் பார்க்கணும், மக்கள் சூழ்நிலைகள் என்னன்னு பார்க்கணும். இன்றைக்கு அவங்க ஒரு சுகர் பேஷண்ட், இன்சுலின் போடுறாங்க, சுகருக்கு ரெகுலரா மாத்திரை சாப்பிட்றாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால், அட்ரோவாஸ்டின் அந்த மாதிரி மருந்துகள் சாப்பிட்றவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன இப்ப கொண்டு வராங்களா, சீட்டு கொண்டு வராங்களா, இன்னும் நம்ம சாப்பிட்றோம் வைத்தியரை, நாங்க ஏற்கனவே ஆங்கில மருந்து சாப்பிட்றோம்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு மூலிகை மருத்துவம் மட்டும் பாக்குறோம், கலைச்சரக்குகளை மட்டும் வச்சு மருந்து செஞ்சு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு. இது வெஜிடபிள்ஸ். இதுக்கு ஆங்கில மருந்து அவர் சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். ஏன்னா இப்ப ஒரு ஆங்கில மருந்து சாப்பிட்றாரு, வீட்டுல முருங்கைக்கீரை சாப்பிட்றாரு, அகத்திக்கீரை சாப்பிட்றாரு, புதினா சட்னி சாப்பிட்றாரு, மல்லி சட்னி சாப்பிட்றாரு, கருவேப்பிலை சாப்பிட்றாரு. என்ன அவருக்கு பாதிப்பு வந்துருச்சு? எந்த பாதிப்பும் இல்லை. அப்ப கலைச்சரக்கு நம்ம பயன்படுத்துறோம், சுக்கு பயன்படுத்துறோம், பிப்பிலி பயன்படுத்துறோம், மிளகு பயன்படுத்துறோம், சோம்பு, சீரகம் பயன்படுத்துறோம், ஏலக்காய், கிராம்பு பயன்படுத்துறோம்னா இது அலோபதி மருந்துக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு நிறைய பேரு அவங்க கண்டினியூட்டியா ஆங்கில மருந்து சாப்பிட்ற பேஷண்ட் இருக்காங்க. ப்ரெஷருக்கு சாப்பிடுவாரு, சுகருக்கு சாப்பிடுவாரு, கொலஸ்ட்ராலுக்கு சாப்பிடுவாரு, தைராய்டுக்கு சாப்பிடுவாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம கிட்ட சின்ன நோய்க்கு வருவார், மூட்டு வலிக்குதுங்க, மோஷன் போன மலச்சிக்கல் இருக்குங்க, அஜீரணம் இருக்கு, இந்த மாதிரி நான் பல பக்கம் போய் பார்த்தேங்க, சரியாகலைங்க, உங்களை நான் கேள்விப்பட்டேங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வருவார். நம்ம சூரணத்தை கொடுத்து தண்ணியில கலக்கி சாப்பிடுப்பா, இல்லை தேனில் கொழுப்பி சாப்பிடுப்போம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த நம்ம மூலிகை மருந்து கலைச்சரக்குகளை கொடுத்தோம்னா ஆங்கில மருந்து கலங்களுக்கு ஏத்துக்கும். ஆனா பஸ்பம், செந்தூரம், சுண்ணம் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. அதனால அவங்கெல்லாம் பெரும் மருத்துவர்கள், அவங்க வேற. இந்த ஆங்கில மருந்து ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்கிறவங்க, ஆங்கில வைத்தியம் பார்த்துட்டு இருக்க அந்த பாரம்பரிய வைத்தியர்கள் வேற, அவங்க சித்த பாரம்பரிய வைத்தியர்கள் அவங்க வேற, நம்ம சின்ன பாரம்பரிய வைத்தியர்கள். இந்த சின்ன பாரம்பரிய வைத்தியர்களுக்கிட்ட நாம அங்கீகாரத்துக்கு முயற்சி பண்றோம்னு சொல்றோம். தயவு செய்து இவங்க இந்த கேட்டகரியில வர்றவங்க மட்டும் நம்மகிட்ட உறுப்பினர் ஆகுங்க. இதற்கு ஆயுஷ் அமைச்சகம் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, அதாவது அங்கீகாரம் கொடுக்கறதுக்கான வழிமுறைகள் வச்சிருக்காங்க. இது ஒரு 20,000 பேர், ஒரு 30,000 பேர் தமிழ்நாட்டுல இந்த கேட்டகரியில வந்தீங்கன்னா இது பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன தேவைகள்ங்கிறத நம்ம சொல்றோம். ஏற்கனவே நம்ம தொழில் வழிகாட்டுதலுக்கு, தொழில் மேம்பாட்டுக்கு நம்முடைய குருகுல பயிற்சி கொடுத்துருக்கோம். நத்தம் தமிழ் பாரம்பரிய மருத்துவ குருகுலம் வச்சிருக்கோம். இது எதுக்கு வச்சிருக்கோம்? இந்த பாரம்பரிய வைத்தியர்கள், சிறு சிறு வைத்தியர்கள் இன்னும் மேம்பாடு அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் உள்ளதான். அதாவது ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறது. இப்ப அரசு ஒரு சட்டம் போட்டிருக்கு, அது என்ன அணுகுமுறை அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்த வீடியோ பேசுவோம். ஏன்னா ஒரே பேசிட்டோம்னா மணிக்கணக்காயிரும் இல்லையா, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா. நம்ம அடுத்த வீடியோவில் இந்த சட்ட திட்டங்களை பத்தி தான் ஏற்கனவே பேசிட்டோம். இனி ஏன் நடவடிக்கை எடுக்குது அரசு அப்படிங்கிறத பத்தி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம். நீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்முடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். 48 வீடியோவையும் பாருங்கள், ஒரு மண்டலம் வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஒரு நன்மை காத்திருக்கிறது. உறுதியாக உங்களுக்கு பாரம்பரிய வைத்தியத்திற்கு அரசு அங்கீகாரம் கிடைத்தே தீரும், அரசு அங்கீகாரம் வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. எங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.